வெல்கம் பேக் டு KeKe மனம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான எக் தவா ஃப்ரை. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 5 எக் எடுத்து நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7 minutes to 8 minutes பாயில் பண்ணிக்கோங்க போதும். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். இப்போது நான் எக்கை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எக்கு, உப்பு தேவையான அளவுக்கு, மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை கொஞ்சம், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், எக்கு. இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு இரும்பு கல் தவா எடுத்திருக்கேன். அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் தோசை தவா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இரும்பில் செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் கறிவேப்பிலை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூளும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலை வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாமே அவ்வளோதான், சின்ன இன்க்ரீடியன்ஸ் தான். இது எல்லாமே அப்படியே ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒவ்வொரு எக்காக நான் வந்து எல்லோ சைடு வந்து நான் கமுத்தி வைக்கிறேன். எல்லோ இருக்கிறது மட்டும்தான் அடியில் வைக்கணும். நீங்கள் முட்டையை திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு எக்கை ப்ளேஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ எக்கு மேலே நான் வந்து லைட்டாக பெப்பர் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை. இது இரும்பு தவாவில் ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படி பாயில் பண்ணட்டும், அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நான் திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து சாம்பார் சாதம், பிரியாணிக்கு, ரச சாதம், எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ், சூப்பரான சைட் டிஷ்ஷு. இப்போ எல்லா எக்கும் திருப்பி போட்டாச்சு. அதுக்கப்புறமா நான் மேலே கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பக்கம். இப்போ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலே கொஞ்சம் கறிவேப்பிலை. 2 பக்கமுமே மிளகு கறிவேப்பிலை போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஈஸியான ஸ்டார்டர் இது. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.